அம்மா, என்கிட்ட கடவுளுக்கான தேடலே இல்ல. அப்புறம் எப்படி? அமிர்தா, நீ எல்லாம் கடவுளை தேடி போக வேண்டியதே இல்லை, கடவுளே உன்னை தேடி வருவாங்க. ஆஷா, என்னாச்சு? நீ ஏன் இவ்வளவு அமைதியா இருக்க? அப்பா, இப்பயாச்சும் என்னை பார்த்தீங்களே, எனக்கு செம்மையா பசிக்குது. அதானே பார்த்தேன், ஆஷாவாவது அமைதியா இருக்கிறதாவது. இந்தாங்கம்மா, இத சாப்பிடுங்க. நீங்க தான் ஏதோ தேடி வருவாங்க, பசிக்குதுன்னா சொல்லிட்டு இருந்தீங்க. அதுதான் என்னை எழுப்பி இங்க கூட்டிட்டு வந்துருச்சு. இல்லம்மா, திடீர்னு உங்க குரல் கேட்டோமா, அதான் பயந்துட்டோம். சாப்பாடா? எங்களுக்கா? ஆமாமா. சரி, இந்தாங்க சாப்பிடுங்க. இந்த டைம்ல கரெக்டா எங்க 3 பேருக்கு சாப்பாடு, உங்ககிட்ட எப்படி? எல்லாம் அவன் செயல். கடவுள் தான் இங்க என்ன அனுப்பி உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வச்சிருக்கிறார். நீங்களுமா? அம்மா, தப்பா நினச்சிக்காதீங்க. கடவுள் தூணில் இருக்காரு, துரும்பில் இருக்காருன்னு சொல்கிறீங்க. தூணை உடைச்சிட்டு வந்தவர் இங்கே எவ்வளோ அழிக்கிறாங்க. இனவரி, அதிகார வரியில் நாட்டையே அழிக்கிறாங்க. அதெல்லாம் தடுக்கலாம்ல, ஏன் தடுக்கல? குழந்தை, நரசிம்மர் வந்தது இரணிய கசுபுக்காக இல்ல, பிரகலாதனுக்காக. இங்க நிறைய இரணிய கசுபு இருக்கிறாங்க. அப்போ பிரகலாதன் எங்க? அப்போ என்ன சொல்ல வரீங்க? கடவுள் எதுவும் பண்ண மாட்டாரா? இந்த அழிவுலாம் தடுக்க மாட்டாரா? அப்புறம் அவர் எப்படி கடவுள் ஆவார்? நீங்கள் தானே சொல்லுவீங்க எல்லாரும் கடவுளோட பசங்கன்னு. அப்போ பசங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அம்மா அப்பாவா இங்கே வரணும்ல? உங்க அம்மா என்ன பண்றாங்கம்மா? ஏன் கேட்குறீங்க? அவங்க ஒரு கேமிங் ப்ரோக்ராம். சரி, சொல்லுங்க. ஒரு கேம நம்ம தப்பு தப்பா விளையாடுறோம், எல்லா மூவ்ஸுமே தப்பாவே நகர்த்துறோம், ஃபர்தரா மூவ்ஸே இல்ல. அடுத்து என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, கேமை தான் ரீஸ்டார்ட் பண்ணணும். அதுதானே இங்கேயும் நடக்குது. இப்ப சொல்லுங்க, இது கேம உருவாக்குனவங்களுடைய தப்பா இல்ல கேம விளையாடுறவங்களுடைய தப்பா?